அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி கூறினோம். இனி பஞ்சபூத ஸ்தலங்களின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள். மண்ணுக்குரிய ஸ்தலமான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இக்கோயிலானது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டிய கோயிலாகும் என்பது சிறப்பாகும். இக்கோயிலில் ஆயிரங்கால் மண்டபமும் அழகிய திருக்குளமும் உள்ளது. இஸ்தல சிவபெருமான் சுயம்பமூர்த்தி ஆவார். அம்பாள் சிவபெருமானை வேண்டி மணலில் லிங்கம் செய்து பூதித்த ஸ்தலம் இது என்பது சிறப்பாகும். தல விருட்சம் மாமரமாகும். இக்கோயிலில் மேலும் சிறப்பு என்னவென்றால் திவ்ய தேசத்தில் ஒன்றான நிலாத்துண்ட பெருமாளும் உள்ளார். மேலும் சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. மேலும் காஞ்சிபுரத்தில் பல திவ்ய தேசம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பச்சை வண்ண பெருமாள், பவளவண்ண பெருமாள், உலகளந்த பெருமாள், வரதராஜ பெருமாள் என பல பெருமாள் கோயில்கள் உள்ளது சிறப்பாகும். மேலும் ஆதி காமாட்சி மற்றும் சங்கராச்சியாரால் நிறுவப்பட்ட காமாட்சி அம்மன் கோயில், குமரக்கோட்டம் என ஆயிரக்கணக்கான கோயில்கள் உள்ளது. எனவேதான் காஞ்சிபுரத்தை கோயில் நகரம் என்று கூறுகிறோம். இனி ஏகாம்பரநாதர் கோயிலில் சிவராத்திரி பிரதோஷ வழிபாடு பூஜைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது சிறப்பாகும். எனவே நீங்கள் ஒருமுறை காஞ்சிபுரம் சென்று அனைத்து கோயில்களும் கண்டு வளம் பெற்று நலம் பெறுவோம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.